வணக்கம். ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. என்னங்க பண்ணுறது? சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் விநாயகர் கோயிலில் இருங்க. ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் படித்து பாருங்க. அல்லது பாரதியார் அருளி இருக்கிற விநாயகர் நான்மணி மாலை, பாரதியார் கவிதைகள் ஒரு பகுதி, அதை படித்து பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மனசு தெளிவாகும், புத்தி கூர்மையாகும். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், ஆமாம் அப்படிங்கிறது தான் நேற்றே சொல்லியிருக்கோம். மற்றபடி சுக்கிரன் நிலையில் எப்படி உதவி செய்கிறாருங்கிறதையும் சேர்த்து பரிகாரத்தில் சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சந்திரன் உதவி இல்லை, குருவும் உதவி இல்லை. எனவே கோபம், கர்வமான பேச்சு, அலட்டல், திமிர் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுதான் கிரக நிலைகள் பண்ணுற விளையாட்டு. எனவே பொறுமை, நிதானம், யோசித்து முடிவெடுங்க, பொறுமையாக இருங்க. அனுகூலமான எண் 2 வடக்கு மஞ்சள் வியாழன், 4 தெற்கு வெள்ளை வெள்ளி. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, அசுர குருவே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியார்த்தி எடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிங்க. இந்த 2 நாளும் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர். சந்திரன் 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறதுனால வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு, நல்லது எல்லாம் நடக்குது. சூப்பராக இருக்குது. ஆமாம், குரு உதவியாக இல்லை, ஆனாலும் சந்திரன் 2 நாளும் 3 நட்சத்திரத்திற்கும் நன்மையை செய்கிறார். நேயர்களை, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறதுனால 2 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, நிலாவுக்கு ராத்திரி தீபம் காட்டுங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி, இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. ராகவன் பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஆமாம், ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பான நாட்கள்ங்கிறதுனால இதை செஞ்சிருங்க, தப்பிச்சுக்குவீங்க திருஷ்டியிலிருந்து. மிதுன ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அதனால் ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும். ஆம், அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாளுமே கிடையாது. எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், பொறுமை. ஆம் சார், அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள், இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாளுங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை. எங்கள் கணிப்பில் மிதுனத்துக்கு 3 நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், வியாழன் வெள்ளி 2 நாளுமே சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, அசுர குருவே போற்றி, அருக்கனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியார்த்தி எடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிங்க. இந்த 2 நாளும் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம். குரு பகவானும் பெருசாக உதவியாக இல்லை. உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார், ஆனால் உச்சமாக இருக்கார். என்ன சனியை பார்க்குறார், சனியினோட தொல்லையை குறைக்கிறார். ஆனால் சந்திரன் 2 நாளுமே உதவியாக இல்லைங்கிறதுனால மனசு புத்தி கொஞ்சம் தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு மஞ்சள் வியாழன், 7 வடக்கு பச்சை வெள்ளி. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம்
தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, அசுர குருவே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றி எடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிங்க. இந்த 2 நாளும் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே வெற்றி. கல்லக்கறீங்க, பிரமாதம், சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்ல நாட்களாக இருக்கிறது. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும், நல்லா இருக்குது. குரு உதவியாக இல்லை, அது ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள், வியாழன். 7, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, வெள்ளி. நேயர்களை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கிறதுனால 2 நாளும் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, நிலாவுக்கு ராத்திரி தீபம் காட்டுங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி, இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். ராகவன் பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஆமாம், ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கும் உங்கள் மேலே. இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பான நாட்கள்ங்கிறதுனால இதை செஞ்சுருங்க, தப்பிச்சுக்குவீங்க திருஷ்டியிலிருந்து. கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். குருவும் வர உதவியாக இருக்காரா? செப்டம்பர் வரைக்கும் 5 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். அதில் ஒன்று உங்களுது. செப்டம்பர் வரை சூப்பர். சந்திரனும் சூப்பர். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யுது. பாரதியார் சொல்வார்ல, விசையுறு பந்தேனை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். மனசு இந்த வேலையை செய்யுன்னு சொன்னால் உடம்பும் ஓகேன்னு சொல்லி வேலை செய்யுது. எனவே 2 நாளும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 4 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, வியாழன். 7, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, அசுர குருவே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றி எடுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிங்க. இந்த 2 நாளும் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வீண் செலவு அதிகம், மனசில் நிம்மதி இல்லை, போனதை நினச்சி வருத்தப்படுவீங்க. அது உங்களோட எக்ஸசைஸ். ஆமாம், வீண் செலவு, எதை வாங்கினாலும் காஸ்ட்லியாக வாங்குவீங்க. அதெல்லாம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க, யோசித்து பண்ணுங்கள். ஆமாம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 5 வடக்கு மஞ்சள், வியாழன். 7 தெற்கு வெள்ளை, வெள்ளி. வெள்ளிக்கிழமைக்கு தலைவர் சுக்கிரன், உங்கள் ராசிக்கும் தலைவர் சுக்கிரன், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குரு உதவியா இல்லையே, அது வேற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. செப்டம்பர் வரைக்கும் குரு ஹெல்ப் பண்ணல. எனவே கவனம், நிதானம், பொறுமை. நேயர்களை இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். விநாயகப் பெருமானுக்கு தீபம் போடுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி, மகாபலியே போற்றி, மகாபதுமனே போற்றி, மகாதேவனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். மகா குருவே போற்றி. கூடவே கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். இதெல்லாம் படிங்க. குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு ஏழைகளுக்கெல்லாம் பசியாற்றிருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. செஞ்சிரு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். குரு உதவியாக இருக்கார், சந்திரன் உதவியாக இருக்கார், வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்குது. உங்கள் சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, வியாழன். 7, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. 2 நாட்களுமே உங்களுக்கு நிம்மதி, உறுதி. ஆமாம், நேயர்களை
உங்களுக்கு இந்த 2 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமையாக இருக்குது. அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிங்க, கோயிலில் இருந்து படிங்க. பாலகுமார் இருக்கிற உடையார் படித்து பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இருக்காதுங்க மேலே. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே நல்லா இருக்குது. வியாழன் வெள்ளி 2 நாளுமே நிம்மதிங்க, வெற்றி, சந்தோஷம், உயர்வு, உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். உங்கள் ராசிக்கு தலைவர் குரு. ஆனால் செப்டம்பர் வரைக்கும் அவர் உதவியே இல்லை. உடல்நலத்தை பாதிக்கிறார், பிரச்சனை பண்ணுறார். எனவே குரு உதவியாக இல்லை, அதுக்கு பரிகாரம் பண்ணிடலாம். ஆனால் இந்த வியாழன் வெள்ளி 2 நாட்கள் உங்களுக்கு வெற்றி, அது உறுதி. 3 நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, வியாழன் 7, 6 தெற்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. நேயர்களை, உங்களுக்கு இந்த 2 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமையாக இருக்குது. அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஒரு நல்ல புத்தகம் ஒன்று படிங்க, கோயிலில் இருந்து படிங்க. பாலகுமார் இருக்கிற உடையார் படித்து பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இருக்காதுங்க மேலே. மகர ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வீம்பு, பிடிவாதம் எல்லாம் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். பொறுமையாக இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். ஆமாம், நிதானமாக தான் இருக்கணும். குரு உதவியாக இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை செப்டம்பர் வரைக்கும். ஆனாலும் சந்திரன் உதவியாக இல்லை, கவனம். அனுகூலமான எண் 1, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வியாழன் 7 வடக்கு, வெள்ளை வெள்ளி. நேயர்களை, இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். விநாயகப் பெருமானுக்கு தீபம் போடுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி, மகாபலியே போற்றி, மகாபதுமனே போற்றி, மகாதேவனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். மகா குருவே போற்றி. கூடவே கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். இதெல்லாம் படிங்க. குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு ஏழைகளுக்கெல்லாம் பசியாத்திருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. செஞ்சிரு. கும்பராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீம்பு, பிடிவாதம், கர்வம், திமிரான பேச்சு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. கெத்தை காட்டுறீங்க, அவ்வளோதான். ஆனால் கிரகநிலைகள் நல்லா இல்லாததுனால கெத்துக்கு பதில் கெத்து காட்டுவாங்க. அதை உங்களால் தாங்க முடியாது. ஏன்? பயப்படுறவங்க தான் மிரட்டுவாங்க மற்றவங்கள. உள்ளுக்குள்ளே பயம் யாருக்கு அதிகம் இருக்கோ அவங்க தான் மிரட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. எனவே கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு, வெள்ளை வியாழன் 7 வடக்கு, பச்சை வெள்ளி. நேயர்களை, இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். விநாயகப் பெருமானுக்கு தீபம் போடுங்க, சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி, மகாபலியே போற்றி, மகாபதுமனே போற்றி, மகாதேவனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். மகா குருவே போற்றி. கூடவே கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். இதெல்லாம் படிங்க. குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு ஏழைகளுக்கெல்லாம் பசியாத்திருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. செஞ்சிரு. மீன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். பொறுமையாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு தலைவர் குரு உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செப்டம்பர் வரைக்கும் செய்கிறார். நாங்கள் மறுக்கலை. அதிர்ஷ்டத்தை அதிகமாக்குறார், உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 நாளும் சிறப்பாக இல்லை. அதுக்காக கொஞ்சம் வழிபாடு செய்யணும் சொல்லி. அனுகூலமான எண் 4 தெற்கு, மஞ்சள் வியாழன் 7 வடக்கு, பச்சை வெள்ளி. இந்த 2 நாளும் பொறுமையும் நிதானமும் வழிபாடும் செய்வது நல்லது. மீனராசிக்கார நேயர்களை, இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் புஷ்கரமே போற்றி. புஷ்கரம்ங்கிறது பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம், ராஜஸ்தானில் இருக்குது.
புஷ்கரமே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துறது முக்கியம். சிக்கன சிரமம் பார்க்காம செஞ்சுருங்க. நாய் நண்பர்களுக்கும் கொடுங்க சாப்பாடு. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் ஜெயிக்க மாட்டீங்க, ஆனால் தோக்கவும் மாட்டீங்க. நல்லது நடக்காது, ஆனால் கெட்டது நடக்காது. இந்த வழிபாடுகளை சரியாக செஞ்சிரு, தப்பிச்சுக்குவீங்க. நேயர்களை 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாழன் வெள்ளி 2 நாட்களும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்களை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.